ஹாய் எல்லாருக்கும். நம்ம இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்னைக்கு நம்ம வீட்டில் என்னெல்லாம் டிஷ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பால் பாயாசம், சேமியா, ஜவ்வரிசி நல்லா கீலே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடணும் ஒரு 5 மினிட்ஸ். அப்புறமா இதில் கொதித்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா சேமியா, ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். காஜு பதாமை நல்லா நறுக்கிட்டு கீலே ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரையும் ஆட் பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பால் பாயசம். அப்புறமா நம்ம கருப்பு கடலையை தாளித்து எடுத்துக்கிட போகிறோம். ஆல்ரெடி நான் கருப்பு கடலையை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கடுகு, சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வத்தல். அப்புறமா இதோட போட்டுட்டு இதுக்கு மேலே தேங்காவை துருவி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு கடலை ரெடியாச்சு. அதோட தாளிப்பில் கொஞ்சமாக சட்னிக்கும் எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்புறமா இதில் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவை தண்ணியில் நல்லா கலந்து விட்டுட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கிடலாம். நான் இதில் எந்த கலரும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் கேரட்டை நல்லா வேக வச்சுட்டு அரைச்சி நம்ம சர்க்கரை பாகில் ஆட் பண்ணி எடுத்துக்கிடலாம். தண்ணி முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ஆட் பண்ணுங்கள். சர்க்கரை பாகுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா லட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபைனலாக இதில் நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிடலாம். சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம், மிளகாய், இஞ்சி ஆட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். மிளகு, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். இதில் பச்சரிசி மாவையும் ஆட் பண்ணியிருக்கோம். அதை நல்லா கையில் கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணியில் கையை நனைச்சிட்டு உருண்டை போட்டுட்டு ஒரு ஓட்டை போட்டுட்டு நம்ம இதில் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடணும். இல்லைனா அது சீக்கிரமாக உள்ளே வேகாது, அப்புறம் வெளியே வெந்துடும். அப்புறம் அப்புறமா நம்ம இதில் கோக்னட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடுகு, உளுந்து போட்டாச்சு. கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக எல்லாமே நல்லா கலந்துட்டு இதில் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி, மிளகாய், அப்புறம் இதில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காவை துருவி ஆட் பண்ணியிருக்கோம். சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் கீயையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு தேங்காவை மேலே உள்ள நாரை எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம
தேங்காய் வந்து கத்தி வச்சு 3 சைடும் நல்லா குத்தி விட்டோம் அப்படின்னா அந்த நார் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். மூணு சைடுமே எல்லா பக்கமும் குத்தி விட்டோம் அப்படின்னா அந்த நார் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்துடும் கையில். அடுத்து நம்ம மோதக் பண்ண போகிறோம். இதுக்கு நான் கடலைப்பருப்பை இந்த டைம் ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துட்டோம். வேக வச்சதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு சில அழுக்கு இருக்கும். ஆல்ரெடி கழுவி தான் ஆட் பண்ணி வேக வச்சுருப்போம். இதுலேயும் அழுக்கு இருக்கும். அதனால் வேக வச்சதுக்கப்புறமும் நம்ம அந்த கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக ஃபைனலாக நம்ம இதில் வந்து பன்னீர் வச்சு ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பாலில் லெமனை பிழிஞ்சு விட்டுடுறோம். ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம் 1/2 லிட்டர் பாலுக்கு. அப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்த பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு அதில் மில்க் பவுடரையும் ஆட் பண்ணிக்கிட போகிறோம். எல்லாமே நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக அதில் சுகர் ஆட் பண்ணிக்கிட போகிறோம். அவ்வளோதான், இந்த பன்னீர் ஸ்வீட்டும் ரெடி ஆயிடுச்சு. இது பன்னீர் பால்கோவா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க.